5வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிங்க, சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பேர் தான் தேவாலயம். யூதருடைய தேவாலயம் ஒன்று வரணும். இயேசு சொன்னபடி இன்னும் தேவாலயம் வரல. 2வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலி காணிக்கை இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு பலிபீடமும் ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும். இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க? வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா? இல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசன வாசி. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். சோ இந்த எருசலேமை அவங்க பரிசுத்த ஸ்தலமா மாத்தணும்னா இந்த மலையில இருக்கிற வழிபாட்டு தலம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமா வரணும். அவங்க தேவாலயத்தை அங்க என்ன செய்யணும்? கட்டணும். அப்பதான் என்னவாகும்? அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ அவங்க தேவாலயம் இங்கே கட்டணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாடுதலை என்ன செய்யும்? ரிமூவ் ஆகும். அந்த பெரிய பூமி எதிர்ச்சியில் இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லையா? யுத்தத்திலையும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்தில் 3 வருஷத்தில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய வழிபாடுதலை தான் அவங்க இடிச்சிட்டாங்க. லெபனானில், இவங்க காசா பகுதியிலலாம் 500 வழிபாடுதலத்தை இடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட். நீங்கள் இடிவதை காண்பீர்கள். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துருச்சு, மூட்டை முடிச்சு கட்டலான்னு அர்த்தம். எப்படிங்க சொல்றீங்க? அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா, நீங்க வாசிச்சது லூக்கா 21:24. சரியா? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல இயேசு பரமேறி போகும்போது அப்போஸ்தலர்கள் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு தூதன் சொல்றானா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு இங்க கனெக்ட் பண்றாரு. நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம்.